நியூஸ் சேனலில் எவ்ரி இயர் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியாவோட லிட்ரேசி ரேட் எவ்வளோ, மேக்ஸிமம் எந்த ஸ்டேட் வந்து அதிக லிட்ரேசி ரேட்டில் இருக்குது, லோவர் லிட்ரேசி எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ லிட்ரேசி ரேட்னா என்ன, எவ்ரி இயர் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, கண்ட்ரி டு கண்ட்ரி அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, லிட்ரேசி எதை லீட் பண்ணுது அப்படிங்கிற டேட்டா இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் லிட்ரேசினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். லிட்ரேசினா ஒரு கண்ட்ரியோட கீ மெட்ரிக், அதாவது ஒரு பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அந்த பாப்புலேஷன் எத்தனை பேரால் எழுத படிக்க தெரியும் அந்த கண்ட்ரியில் வந்துட்டுங்கிறத ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் லிட்ரேசி. இதை வந்துட்டு லிட்ரஸியை வந்து யுனெஸ்கோ எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருத்தங்களால் ஒருத்தரை பார்த்து அதை படித்து அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அதை படித்து எழுத தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து லிட்ரேட்டுங்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம இன்னொரு ஆஸ்பெக்ட் எப்படி பார்க்கலான்னா, அவங்களுக்கு வந்துட்டு சின்ன ஒரு கால்குலேஷன் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி பண்ணிருந்துச்சுன்னா அவங்கள வந்துட்டு லிட்ரேட்டாக அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அடல்ட் லிட்ரேசி ரேட், அதாவது இந்தியாவோட அடல்ட் லிட்ரேசி ரேட் பார்த்தோன்னா 74.37% இப்போ வரைக்கும் இருக்குது. அதாவது 1981 இருந்த 40% இருந்தது. இப்போ வந்துட்டு 74.37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியாவோடது. ஸோ இப்போ வந்துட்டு வேர்ல்டு லெவலில் நம்ம வந்துட்டு 74% அதிகம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை வந்துட்டு பக்கத்து கண்ட்ரிஸ், நெய்பரிங் கண்ட்ரிஸ் இல்லை வளர்ந்த நாடுகள் கூட நம்ம அதை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். அதாவது ரஷ்யா, சிங்கப்பூர், நெதர்லாண்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடியே வந்துட்டு 100% லிட்ரேசி ரேட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் வந்துட்டு இந்தியா இன்னும் வந்து 72%, 74% தான் வந்து நம்ம இருக்கும் நம்மளோட லெவல். இப்போ வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட், குளோபல் லிட்ரேசி ரேட் என்னென்னு பார்த்தோன்னா 87% வந்து லிட்ரேட்டாக இருக்காங்க. அதில் 1820 12% இருந்தது. இப்போ 87% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இல்லிட்ரேட், அதாவது 1800 வந்துட்டு 15% தான் வந்து லிட்ரேட்டாக இருந்தாங்க. ரிமைனிங் பீப்புளாக இல்லிட்ரேட்டாக தான் இருந்தாங்க. ஸோ இப்போ ரிவர்ஸாக இப்போ எப்படி இருக்குன்னா 15% தான் இல்லிட்ரேட்டாக இருக்காங்க, ரிமைனிங் பீப்புள் எல்லாருமே லிட்ரேட்டாக இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் என்னென்ன இப்போ டார்க் அதர் ஷேட்ஸ் வந்து ஹைலி லிட்ரேட், ரிமைனிங் பீப்புளாக வந்துட்டு லோவர் லிட்ரேசி லெவலில் இருப்பாங்க. ஸோ லிட்ரேசி எதை லீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த கண்ட்ரிலாம் லிட்ரேசி லெவலில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களாம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் எதை லீட் பண்ணுதுன்னா, அந்த கண்ட்ரியோட எக்கனாமியோட ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த் கேர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது. அவங்களோட குவாலிட்டி லைஃப் எல்லா ஆஸ்பெக்ட்டும் இருக்குது. ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்துட்டு ஹியூமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிற நம்ம பார்க்கலாம். ஹியூமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா என்னென்னா, ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ஆவரேஜாக எவ்வளோ நாள் வாழ்வாங்க அப்படிங்கிறதோட ஒரு சின்ன பேராமீட்டர் தான். இந்தியாவில் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சன் அவரோட ஆவரேஜாக எவ்வளோ வருஷம் வாழ்வாங்க, வேர்ல்டில் ஒரு பர்சன் வந்து ஆவரேஜாக எவ்வளோ வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் ஹியூமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இதை வந்துட்டு எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1960 ஆவரேஜாக இந்தியாவில் வந்துட்டு ஒரு 50 வருஷம் தான் ஒரு பர்சன் வாழ்கிறாங்கன்னா, இன்றைக்கி லெவலில் 74 வயசு வரைக்கும் ஒரு பர்சன் ஆவரேஜாக வாழ்கிறாங்க உலக லெவலில். இது வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 to 4 இயர்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ இதை கான்டினென்டல் ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா ஓஷனியா அவங்க வந்து 80 வயசு வரைக்கும் ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து ஓஷனியாவில் வாழ்கிறாங்க கான்டினென்ட் ஆஸ்பெக்டில். இது ஏஷியா நம்ம இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 72.5% இயர் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து வாழ்கிறாங்க. இதை வந்துட்டு கண்ட்ரி ஆஸ்பெக்டில் பிரித்தோன்னா, அதாவது வளர்ந்த நாடுகள் கூட ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்ட், யுனைடெட் கிங்டம் அங்கெல்லாம் பிரித்தோன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே லிட்ரேசி லெவலில் ஈக்குவலாக இருப்பாங்க. எந்த கண்ட்ரிலாம் வந்து லிட்ரேசி அதிகமாக இருக்கோ அதே கண்ட்ரியில் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்துட்டு அதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம ஸ்வீடன் 1950 ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்ட் அங்கெல்லாம் வந்து அரௌண்ட் 68 இருக்கிறப்போ நம்மளோட ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருக்குன்னா, அப்போ 1950 41 இருக்குது. அது இப்போ என்ன லெவலில் இருக்குன்னா, ஹாங்காங் அவங்களாம் 85 வயசு இருக்குது. அவங்களோட ஆவரேஜாக ஹாங்காங்கில் ஒரு பர்சன் வந்து 85 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. அதே இந்தியாவில் வந்து இப்போ 70 வயசு வரைக்கும் ஆவரேஜாக ஒரு பர்சன் வாழ்கிறாங்க. ஸோ இது லிட்ரஸி, இது நம்ம ஒரு பேராமீட்டரில் நம்ம கம்பேர் பண்ணலாம், ஒரு கோரிலேஷன் கிடைக்கும் நமக்கு. 1800 ஒரு பர்சன் வந்துட்டு 32 வயசு வரைக்கும் வேர்ல்டு லெவலில் ஆவரேஜாக வாழ்ந்தாங்கன்னா, அது 1950 வேர்ல்டு லெவலில் 48 வயசு வரைக்கும் ஒரு பர்சன் ஆவரேஜாக வாழ்கிறாங்க. இது இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 72 வயசு வரைக்கும் ஒரு பர்சன் வந்து ஆவரேஜாக வேர்ல்டு லெவலில் வாழ்கிறாங்க, 74 வயசு வரைக்கும். ஸோ இப்போ குளோபலாக வந்துட்டு நமக்கு எந்த லெவலில் டார்க் அதர் ஷேட் அதே பார்த்தோம். லிட்ரேசி லெவல் இந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையும் எதில் பார்க்கலாம்னா, லிட்ரேசி எந்த லெவலில் டார்க் அதர் ஷேட்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்து ஹைலி லிட்ரேட்டாக இருக்காங்க, ரிமைனிங் பீப்புள் லோவர் லிட்ரேசி லெவலில் இருக்காங்க. இதே அவங்களோட ஹெல்த் கேர் இண்டெக்ஸும் அப்படி தான் இருக்கும். யூரோப்பியன் கான்டினென்ட்ஸ், ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லைஃப் அவங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. லோவர் லெவல் 43, ஹையர் 83 வச்சுட்டோம்னா எந்த லெவல் 83 லெவல் ஆட் லெவலில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து லிட்ரேசி ரேட் வந்து அதிகமாக இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ அதே லெவலில் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் அதே கண்ட்ரீஸில் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்ஸும் மீட் ஆகுது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது பார்த்தோன்னா அதே சிமிலாரிட்டிஸ் இதுலேயும் நமக்கு தெரியுது இந்த கிராஃப்லேயும். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரேசினான்னு பார்த்தோம். ஃபினான்ஷியல் லிட்ரேசினா என்ன, ஃபினான்ஷியல் லிட்ரேசி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃபினான்ஷியல் லிட்ரேசி எதுக்கான முக்கியம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்தியாவில் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரேட்டாக இருக்காங்க, வேர்ல்டு லெவலில் ஃபினான்ஷியல் லிட்ரேசியோட லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் லிட்ரேட்டாக இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு சேவிங்ஸாக இருக்கலாம், பாரோவிங்காக இருக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து வெல் எக்யூப்டாக இருப்பாங்க. வேர்ல்டில் 3ல் 1% அடல்ட் மட்டும் தான் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரேட்டாக இருக்காங்க, ரிமைனிங் பீப்புள் வந்து இல்லிட்ரேட்டாக தான் இருக்காங்க.
ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறத வந்துட்டு நான் எஸ்என்பி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் போர் ஃபினான்ஷியல் லிட்ரஸி சர்வே எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா 4 பேராமீட்டரில் கன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன அப்படிங்கிறது நாலேஜ் இருக்கணும். அடுத்து வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங்னா என்ன, அடுத்து இன்ஃப்ளேஷனா என்ன, அப்புறம் ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷனா என்னங்கிறத ஒரு பேசிக் 4 பேராமீட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் அவங்க வந்து ஃபினான்ஷியல் லிட்ரேட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னென்னா ஒரு பர்சன் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து ஒருத்தவங்க பை பண்ணணும், எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்க்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங்னா என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கூட்டு வட்டி சாதா வட்டின்னு சொல்லுவோம்ல, அதோட அட்லீஸ்ட் அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். இன்ஃப்ளேஷன் என்ன, பணவீக்கம். இன்றைக்கி இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் இந்தியாவில் வந்து 7.5% இருக்கணும் கன்சியூமர் லெவலில். இந்த வருஷம் 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோன்னா அதே பொருளை 107 ரூபா கொடுத்து அடுத்த வருஷம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன, ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் என்னென்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் ஜஸ்ட் ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு கோல்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக ஜஸ்ட் ஒரு அசட்டில் ரிஸ்க்கை தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் அசட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன். இது வந்துட்டு அட்வான்ஸ் லெவல், அதாவது எமர்ஜிங் எக்கனாமி எடுத்துக்கலாம், இல்லை அட்வான்ஸ்ட் எக்கனாமி எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு இது 3ஓட ஆவரேஜ் பார்த்தோன்னா எப்போதும் வந்துட்டு அட்வான்ஸ்ட் எக்கனாமி முன்னாடியே தான் இருப்பாங்க. இந்த 4 கீவேர்ட்ஸை வந்து அட்லீஸ்ட் இந்த எந்த கண்ட்ரி எப்படி கிராஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா எமர்ஜிங் எக்கனாமி வந்து லோயராக தான் இருக்காங்க. வேர்ல்டு ஃபஸ்ட்டு வந்து மேஜர் அட்வான்ஸ்ட் எக்கனாமி ஃபஸ்ட்டு இருப்பாங்க, செகண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் இருப்பாங்க, தேர்ட் வந்துட்டு எமர்ஜிங் எக்கனாமி. ஸோ இப்போ நம்ம பின்தங்கி தான் இருக்கும். எமர்ஜிங் எக்கனாமிங்கிறது நம்ம சைனா, இந்தியா, பிரேசில் அவங்கெல்லாம் வந்துட்டு எமர்ஜிங் எக்கனாமிஸ். இதை வந்து யூஎஸ்எஸ் ஹை ஸ்கூலில் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸி எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ப்ரொடெக்ஷன்னா என்ன, எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, இன்சூரன்ஸ்னா என்ன 22.8% ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. மீதி 49.2 ஸ்கூலில் வந்துட்டு பாரோயிங்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. சேவிங்ஸ்னா என்ன அப்படிங்கிறத 72.1% சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்பெண்டிங்னா நீட்ஸுக்கும் வான்ஸுக்கும் இதை வந்து 63.8% ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏர்னிங்ஸை பற்றி 70% சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு வளர்ந்த நாடுகளில், அதாவது யூஎஸ்ஏ தான் நம்ம வந்துட்டு அட்வான்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்கிறோம். அவங்க இதுலேயும் இந்த லெவல்னால் நம்ம அதில் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருப்போம் ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் ஸ்கூல் லெவலில். ஸோ இது கண்ட்ரி லெவலில் நம்ம பிரிஞ்சோன்னா ஹையர் த எண்ட் 71, லோயர் த எண்ட் 13 பிரிச்சோன்னா லிட்ரஸி லெவலில் நம்ம வந்துட்டு 24% அடல்ட்ஸ் மட்டும் தான் இந்தியாவில் ஃபினான்ஷியல் லிட்ரேட்டாக இருக்காங்க. ரிமைனிங் பீப்புள் கேள்விக்குறி தான். ஸோ நார்வே நம்ம பார்த்த ஸ்வீடன், இஸ்ரேல் இவங்க எல்லாருமே வந்து லிட்ரஸிலையும் ஹையில் இருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் அவங்க அடுத்த லெவலில் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம லிட்ரஸில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸிலையும் இருக்கும். ஏன்னா நம்ம லிட்ரஸி லெவலே ஒன்று 100% நம்ம அச்சீவ் பண்ணல. அடுத்து இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸில் 24 தான் இருக்கும் நம்ம. ஸோ இது மேஜர் அட்வான்ஸ் எக்கனாமி, எமர்ஜிங் எக்கனாமி ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ அட்வான்ஸ் எக்கனாமி எப்போது மேஜர் அட்வான்ஸ் எக்கனாமி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு கனடா, ஃப்ரான்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹையர் லெவல் தான் இருக்காங்க. பட் நம்ம எமர்ஜிங் எக்கனாமி இன்னும் லோயர் லெவல் less than 40 அந்த எல்லாம் வந்து கிராஸ் பண்ணுறோம். பிரேசில், சைனா, இந்தியா அவங்கலாம் less than 40 தான் இருக்கும். ஸோ இது வேர்ல்டு லெவலில் நம்ம அந்த டார்க் ஷேட்ஸ் பார்த்தோன்னா ஹைலி ஃபினான்ஷியல் லிட்ரேட் இருப்பாங்க. லோவர் ஷேட்ஸ் இருக்கவங்க வந்துட்டு லிட்ரஸி லெவலில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸியில். ஸோ இதில் வந்துட்டு நம்ம லிட்ரஸிக்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தடுத்த வர வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். பாய்.